This video is sponsored by பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. உங்களோட ஃப்ரீ டைமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரங்கள் எதுவுமே இல்லாத உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் விற்க தேவையில்லை, யாரையும் ஜாயின் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிள் டாஸ்கா ஒரு கண்டென்ட்டை ஷேர் அண்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணுங்க. தென் அதே மாதிரி உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஏர்ன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ். ஸோ டே ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை 99410416 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி இந்த ஜாப் உடைய ஃபுல் டீட்டெயில பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ ரீசெண்டா வந்து தமிழ் டப்பிங்ல வெளியான ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா லிமிட்லெஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வெளியே இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரா இருக்காரு. ஆனா இவர் லைஃப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒழுங்கான வேலை அப்படின்றது சுத்தமா அமையல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுடைய பிரதர் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்ஸை கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா இவரோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான படம் தான். நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா லவ் அன்டாங்கிள்ட். இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே இவரோட லைஃப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களால ஒழுங்கான ஒரு லவ் ப்ரப்போசல் அப்படின்றது பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 2 பாய்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப்ல வந்துட்டு என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா இவங்க யாரை லவ் பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. மெயினா நம்ம படத்தோட ஹீரோனுடைய ஆக்டிங்காகவே இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான ஆக்டிங் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா தி 100. இந்த படம் வந்துட்டு அமேசான் பிரைம்ல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அதாவது நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ட்ரைனிங் வந்துட்டு முடிச்சுட்டு ஒரு ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸரா பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாரு. பிளாக் கலர் மாஸ்க் போட்ட ஒரு கேங் பாத்தீங்கன்னா வீடு புகுந்து கொள்ளையடிச்சு அங்க இருக்கிற நபர்களை பாத்தீங்கன்னா கொன்னு அந்த வீட்டுல இருக்கிற நகையை மட்டுமே பாத்தீங்கன்னா திருடி கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த கேஸை பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வந்த உண்மைகள்லாம் என்ன, உண்மையிலே என்னதான் ஆச்சு, கடைசியா என்ன ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜர்னல்ல வந்துட்டு கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும்.